சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வான் பகுதியில் போர் விமானம் வட்டமடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காலை 9:30 மணி முதல் பலமுறை வட்டமடித்த போர் விமானத்தை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்திருக்கின்றனர். சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை ஒரே பாதையில் பலமுறை போர் விமானம் வட்டமடித்துள்ளது. இதன் காரணமாக பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வான் பகுதியில் போர் விமானம் வட்டம் அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காலை 9:30 மணி முதல் பலமுறை வட்டமடித்த போர் விமானத்தை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்துள்ளனர். சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை ஒரே பாதையில் பலமுறை போர் விமானம் வட்டமடித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி, அதே மாதிரி மேச்சேரி, தாராமங்கலம் மட்டும் இல்லாம சேலம் மாநகரத்தோட வான் பகுதியில் இன்று காலை சுமார் 9:30 மணியிலிருந்து ஒரு போர் விமானம் ஒன்று வட்டமடித்து வருதுங்க. சேலம் விமான நிலையத்தை சுற்று வட்டாரத்தில் உள்ள 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரே பாதையில தான் அந்த விமானமானது தற்போது வரை வட்டமடித்து வருது. இதனால நகர பகுதிகளில் வாகனங்களோட சத்தம் இருக்கிறதால பல்வேறு இடங்கள்ல இந்த பொதுமக்கள் அதை பார்க்காம இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்குது. ஆனா கிராமப்புற பகுதிகளில் இந்த விமானத்தின் சத்தமானது கேட்கக்கூடிய சூழ்நிலையில ஓமலூர் உள்ளிட்ட சேலம் மாவட்டம் முழுவதுமே கிராம மக்கள் தற்போது அந்த போர் விமானத்தை ஆச்சரியத்தோட பார்த்து வராங்க. ஏறத்தாழ 10 முறைக்கு மேல வட்டமடித்து வர்றதால இந்த பகுதியில பரபரப்பு ஏற்பட்டிருக்குது. ஏற்கனவே கடந்த மாதம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா தர்மபுரியில காலையில், அதாவது போன ஜூன் மாதம் 26ஆம் தேதி அன்று தர்மபுரியில இதே மாதிரி காலையில அதிக தாழ்வாகவும் அதிக வேகத்துடனும் சத்தமாகவும் பறந்த ஒரு சூழ்நிலை அங்க 3 முறை வளம் வந்தது. அப்போ அது ஒரு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இது போல நடந்ததில்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் தரப்பாக கருத்து தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில பெங்களூர்ல இருக்க எல்என்காவில் இந்தியாவோட விமானப்படை தளத்துல இருக்கின்ற உள்ள விமானங்கள்ல பயிற்சி விமானிகளுக்கு இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி போறதா சொல்லி தகவல் வெளியானது. இருப்பினும் பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல 7 மணி முதல் 11 மணி வரைக்கும் போன தடவை வட்டம் அடிச்சது. சேலம், ஓமலூர் உள்ளிட்ட பகுதிகள், அதாவது தமிழக, கர்நாடக எல்லையை ஒட்டி உள்ள பகுதிகளில் வட்டம் அடிச்சது. அதனைத் தொடர்ந்து இன்று மீண்டும் ஒரே ஒரு போர் விமானம் வட்டம் அடிச்சுட்டு வர சூழ்நிலையில எங்க ஊர்ல பொதுமக்கள் அது மிகவும் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.